கும்பிடுறேன் சாமி. ஆனா பெண்ணா பொம்மன் அடிச்சாமி என்ன வேலை? எங்க வீட்டுக்காரருக்கு உயிர் நினைச்சரியில்லை சார். எப்படி சார்? பா ஆறால சிரிக்கார பல்லு கூதிய தமிழ்நாட்டுல உதவி கேட்டு வாங்குற கம்யூனிட்டி அவன் தான். சொந்த ஊரு வீரகுணூருங்க. வீரகுணூரு சரிதான். பழக்கடை வச்சிருக்காரு. சரி செட்டியாரு வாணி செட்டியாரு. அதே கலை மேல ஆசை. கூத்து பார்க்க வந்த புதி செவிடனு குத்து சிரிக்கார சிரிச்சு கொல்லி சொன்னா. சரி அப்புறம் எங்க வீட்டுக்கார கொண்டு பெரம்பலூர் சீக்கச்சில பெட்டில வச்சிருக்கிறேன். கொண்டு போனியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணுகிட்ட போச்சோன்னு இருக்கேன். வீட்டுக்கு வேலைக்குங்க ஹாஸ்பிட்டல் வச்சியா? அவரு பெட்டில சேர்த்து விட்டுட்டு வந்துட்டு வாங்க நம்ம போவோம்.
எங்க வீட்டு வேலைக்குங்க. நீயா நல்லா செய்வியா? சூப்பரா செய்வேன் சாமி. பணிவிட வேலை செய்வியா? யானை வேலை கொஞ்சம் வாரம் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன், எல்லா வேலையும் துணிமணி துவைப்பேன், எல்லாம் செய்வேன் சாமி. ஒரு வேலை மட்டும் ஒண்ணுகிட்ட வர மாட்டேன். என்ன வேலை? ஒண்ணுகிட்ட நான் வந்துட்டேன்னா உன் பள்ளி வெட்டி கொடுத்தேன். ஏரியில மீன் இருக்கு, எந்த மீன் பண்ணி இருக்கு. ஆத்துல தண்ணி இருக்கு, ஐரு விட்டு வாழைப்பழம் சோப்பு இருக்கு, கொலக்கொலையா காட்சி இருக்கு. வாழைப்பழம் சோப்பு இருக்கு, கொலக்கொலையா காட்சி இருக்கு. வாழைப்பழம் தோல் இருக்கு, கொலக்கொலையா காட்சி இருக்கு. வாழைப்பழம் சோப்பு இருக்கு, கொலக்கொலையா காட்சி இருக்கு. வாழைப்பழம் தோல், வாழைப்பழம் தோல், வாழைப்பழம் தோல். வாயில என் பேய். நேரத்துக்கு நேரம் நடிப்ப நீ இவன் என் பெரிய மகன் சாமி. ஆளா இவன் என் பெரிய மகன். ஆள் அழகா ஆமா, நான் உன்னை கூப்பிடுறேன். அப்புறமா அப்புறம் வாங்கிட்டு போறேன். என் சின்ன மகனை கூப்பிடுறேன். ஆளை கொண்டா. என் சின்ன மகனை கூப்பிடுறேன். ஆள் அழகா இருக்கணும். நான் ஒன்றியமா தோசை ஆம்லெட் தின்னா அதெல்லாம் இதான தின்னுச்சு. அம்மா தம்பி ரெண்டு தோச்சோட ஏறிச்சு வந்துட்டியா? பசி எடுக்குதா? ஐயா ஆரம்பிச்சு கொடுக்குறாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு கூதி வரும் சாமியா. ஐயா நல்லா போயிட்டுறாரு. என் நடுமா வருகிறான் சாமி. தங்கத்தை கொண்டா. ரெண்டு வாங்குனியா? நல்லா கொடுத்தாரு. என் நடுமா அவனை வாங்கிட்டு அவனுக்கு 10 மணி வரையும் வீட்டுல தூத்தப்படுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட பேர நாங்களாம் இந்த காவ காக்குறோம். வீட்டை தூத்தப்படுத்து மச்சான் அடிக்காதா? அண்ணன்டா சுடியாண்ணா மச்சான் அப்படி போற நீ அவரு நின்று அண்ணன் வருவன் சாமி நாட்டு எட்டு பொண்ணுலாம் மாட்டிட்டு வந்துருக்காண்டி. அவரு உங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்ல. ஆமா நம்ம அவங்க தான் வீட்டுல வேலை செய்யணும். என்ன வேலை? வீட்டு வேலைடா. 10-15 எனக்கு செஞ்சுட்டு வா. என்னத்த நான் எதுவும் கொடுக்காத சேர்ச்சிட்டு மாரி வெட்டிப்புடுவான். உடலும்
இப்போ என்ன விடு. ஓ நீங்க போய் உட்காருடா. என்ன பண்ணாரு நீங்க உட்காருங்க மேடம். அவன் என்ன பண்ணான்னு என்ன சொல்லுமா நான் பாத்துக்கிறேன் அவன் செய்ததுல அவனை நான் பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு நீ மட்டும் தான் உதப்பட்ட நாயை போய் உத வாங்கிட்டு விடு. பட் வீட்டு கொடுத்த வாத்தியார் மட்டும் கோயிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியா? திருக்கோயில் வாத்தியார் என்ன சொல்ற? கடவுளை மெலிசா ஒடிச்சு மடியில கட்டுறப்பல இருப்பாரு. அப்படியா? அதை தங்கத்தை கொண்டா. என் சாமி. சாமி. ஆயா விவசாய காலம் மாதிரி வர்றாங்க. என் சாமி. ஐயா வணக்கம் வா. சாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம் எந்த நக்கி ஆம்பளை நக்கிக்கு ஒருத்தனுக்கு அவரு வெந்து போச்சோ அவன் அவுட் அவ்வளவுதான். ஒன்னாரத்துல பெரிய எவன் ஒருத்தன் ஆம்பளைக்கு அவரு வெந்து போச்சோ சரி. ஆமைக்கு தலை வாங்குற மாதிரி உள்ள வாங்கி அது போகட்டும் என்ன? ராஸ்கல். மொதப்பட்ட சுக்குமரி சின்ன பையனா போய் 5 பேத்துக்கு ராம்படி ஆட்டு போ. துண்டை போட்டு பியாக்குறேன். ஒரு நாளைக்கு வேணாம் போய் போச்சு ஆட்டு போ. போடா. விடு. இதுக்கு மேல என் மேல கைய வச்சா நான் பேச மாட்டேன். பொறுத்து தான் பாப்பேன். அதுக்கா? அம்மா எங்க அம்மா பொறுத்து தான் பாக்கும் கம்முன்னு இருந்து சப்பியா எடுத்துரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி போடுவாங்க. விடு. வலிக்காது வாயா வந்து வாங்கி பாரு. விடு. இங்க அடி வாங்கிட்டு அவ்வளவு மீட்டிங் போடுறாங்க. விடு. 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 பொறுத்தான் பாப்பேன். இனிமேல் நான் அடிக்க மாட்டேன். ஆளு இந்த ஊர்ல என் வீட்டுக்காரன்னு கேட்க மாட்டான். ஊமத்தர ஆள் இருக்கா? என் 2 மரமும் உன் கோட்டையை பிதிக்கிட்டு விட்டுருவான். என் பெரிய மரமா அப்புறம் அங்க நிக்கிறான் பாரு பச்சை சட்டை போட்டுக்கிட்டேன். என் சின்ன மருமெல்லாம் கூட்டத்துல வரமாட்டான் கடவுளை. எப்படி? ஆமாங்க. வரமாட்டாரா? விடு. சொல்லு. என்ன ஊரு? பேசனே அன்புக்குரிய ஊரு. நீ சிரிக்காத சாமி. புலெல்லாம் பயந்துகிட்டு ஓடி போடும். ஏன்? பள்ளிதான் நவரே. யோசனை. சத்தமா 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 சத்தமா. இந்த இடத்துல மொத்தம் மட்டும் ஒரு பள்ளி ஓலையா படிச்சிருக்கிறாங்க. ஏசனே தேர் பாத்திருக்கியா? அற்புதமான தேர். நிறைகடலான தேர் கூட்டங்கள். தேர் அங்க போகுது இங்க அட போகுது. சீரம் சிறப்புமாக அகத்தாலான கூட்டங்கள். வா குதிரவா. எத்தனை நாடகம்? யோசனைங்க. எதற்காக நாடகம்? இன்னைக்கு மதுரை வீரன் சுவாமி கங்கை அம்மா ம் உற்சவம் செய்து கன்னிமார் உற்சவம் செய்து நாடகம். நாடகம்
நாடகத்தை நியமனம் செய்த ஆமா அனைத்து நல் உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் நாமெல்லாம் ஒரு 17 இந்த ஊருக்கு 21 பேரா எண்ணி பாரு 21 தான் எம்மான் சம்பளம் பேசினா காலைல தான் தேடி போட்டு ஆக மாட்டா வாடா என் சக்கர மாதிரி சேர்ந்து இதோ நாடகத்தை முடிச்சது வீட்டுக்கு அனுப்பியோ வீட்டு கூட வரி வாங்கி அனுப்பியோ அவரு எங்க பெரியவர் தான் எங்க வீட்டுக்கு பெரிய வீட்டுக்காரர் என் புரிச்சுதான் அன்பு மிகுந்த ஊரு சேரு சிறப்போடு அன்போடு உபசரித்த ஊர் நாமெல்லாம் பல இடத்து பட்சி ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எந்தெந்த ஊரோ ஆமா எத்தனையோ பல மாவட்டம் மாவட்டங்கள் இந்த ஆளு எல்லாருக்கும் அமையாது ஆமா நல்லா விடு திருவண்ணாமலை விடு மாவட்டம், அந்த வார்த்தை அதோட விட்டுரு கள்ளக்குறிச்சி மாவட்டம், இன்னும் சேலம் மாவட்டம், ஆமா இப்படி பல இடத்து கடலூர் பட்சிகள் கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம், இப்படி பல இடத்து பட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா நமக்கு வந்த உடனே மரியாதை பத்தியா அறுசுவையான விருந்து அதான் 1 கோடி ரூபா கொடுத்தா அந்த மாதிரி விருந்து கிடைக்காது கிடைக்காது. ஏன் நீ ஊரா கட்டிப்பிடி போறா அப்படியே கூட தப்பு இல்லை. பா ஆளாரு அப்பா அண்ணா முக்கியமான ரூபா நான் என்ன சொல்லுமா பா ஐயா அங்கதான் இருக்குது எங்கேயும் ஓடி என்ன நச்சு விட்டு பாத்து கீழே வந்து தூங்க எவ்வளோ ஓடி பிச்சா ஓடுறியா அப்படி பார்த்து நம்ம பிள்ளைகளை போல் பாவித்து உன்னை உணவு கொடுத்து ஆடுவது இடத்தபடியா சொல்லபடியா ஆசைக அழகான இடத்தை காமிக்க அனைத்து நாள் உள்ள ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லோருக்கும் எல்லோரும் வந்திருக்காங்க. உமக்கம் வணக்கம் அடிமன் வணக்கம் தளபதியா குலாச்சார பரம்பரை நான் நாயார் நாட்டை சார்ந்தவன் எனக்கு தெரியுமா சொன்னா தெரியுங்க ஓ நாடோ நாடோ சமனாபுரி அமனாபுரி சமனாபுரி ஆண்டவர் குடியா யாரு யமதர்மன் என் தந்தை ஆகிய எனக்கு என்ன முறையா ஐயோ அங்க சரி வா என் தந்தை ஆகிய யாரு யாருங்க ஒரு தேவனுக்கும் தாயாகிய சாயா தேவிக்கும் இதெல்லாம் கேக்குறியா உங்க அம்மாக்கு நாங்களே புள்ள கொடுத்தோம் எங்களுக்கு கேக்குறா நல்லா புடிச்சு பேசுறான் இல்ல நான் சப்பி பேசுறேன் நல்லா புடிச்சு பேசுறாயா அவர் நல்லா தூங்குறாரு இங்க அடிக்கிறேன்னு இவரு அடிச்சு விடாத போச்சு அவர் கைண்டு சூரியனுக்கும் தாயாகிய சாயா தேவிக்கும் எத்தனை பிள்ளை எத்தனை பிள்ளைங்க முதலாக யமதர்மன் எடுத்தது பார்த்தா என்ன நாளா ஆமா மேல அடிங்க கேளுங்க மேலடிமா அவன் ஏன் கனமா அடி வாங்க மாட்டேங்குது தெரியுமா சின்ன பிள்ளைல இருந்து அவனுக்கு வேற வாதம் வந்துருக்கு சொல்ல வேண்டியதானே அவனுக்கு வேற வாரம் உனக்கு எப்படி தெரியும் தெரியுமா சத்தியமா அவனுக்கு உண்மையாவே வேற வாதம். இங்க அடிச்சா மூட்டை பிச்சுக்கிட்டு செத்துருவான் மூட்டையா தெரியுமா உனக்கு எத்தனை பை மூட்டையா இந்த ஜோடி வேற வாதம் மூட்டை வச்சிருக்கான் அது எப்படி உனக்கு தெரியும் நான் நேற்று நம்ம கும்பல ஆடணும் அம்மையா வரத்துல ஆடணும் ஆமா வெறிகாட்டு
வெளிநாட்டுக்காரல இப்படி எல்லாம் குத்துறான். இவன் ஓடுறான் ஓட்டமா ஓடுறான். எங்கடா ஓடுறத பார்த்தா ஏரிக்கு நடுவுல போய் பைபிளுக்கு பக்கத்துல போய் பொத்துன்னு உக்காந்தான். இவன் உக்காந்துட்டு கூட அவன் மூட்டை கீழே பொத்துன்னு வீத்துங்க. சரி, அப்புறம் ஏரில மீன் பிடிப்பாங்க தம்பி. காய்ச்சி செலவாகும். ஆபரேஷன் பண்ணா கஷ்டக்காரனா ஏகப்பட்ட குடும்பம். சரி, ஏரில மீன் பிடிப்பாங்க. தொண்டை கட்டிக்கிட்டு போ. சரி, போய் மீனை அணைச்சி தடவு. அப்படியே தடவுனா கெளுத்தி மீன் மேய்ஞ்சுக்கிட்டு வரும். சரி, அது மேல முள்ளு இருக்கும். அதை அணைச்சூடு சரி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா முள்ளு சிலும்போம். குத்துனா புசுன்னு வத்தி விடுன்ட்டேன். பிறந்தேன். அதன் பிறகு என் தம்பி ஐயே இவனா நீ வழியா அப்படி சமயனாகிய சனீஸ்வரன். இந்த ஊரு மதுரை வீர சாமி சக்தி வாய்ந்த சாமி. வேண்டிக்க எவன்லாம் உன்னை அடிக்கிறானோ எவன் காலில் அடிக்கிறானோ அவன் காலையில போடுவான்னு வேண்டிக்க சொல்லி வீட்டுக்கு சப்பன மாதிரி செப்புது. இரண்டு பெண் குழந்தை, இரண்டு ஆண் குழந்தை. இரண்டாவதாகத்தானே சனீஸ்வரன். அதன் பிறகு யமுனை தபதி. இரண்டு பெண் குழந்தை, இரண்டு ஆண் குழந்தை. ஆமாண்டா, எனக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? இந்த பூமியில இறப்பிருந்தால் இறப்பிருக்க வேண்டும். ஆயுள்காரன். ஆமாண்டா, எப்படிங்க இரண்டு மகாமணிக்கும் தேவியாகிய ரிஷபத்திற்கும் அப்பொழுது கைலாயமை கோவில் காலை வாங்க 2012 மடக்க முக்கந்தராய பரமகடல் கோரி தவறு செய்தார். தவறு செய்ய பொழுது தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது பரமகடல் காட்சி அளித்து ஆஹா வா ஐயா மிருகண்ட மகாமுனிவரே, உனக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் அறிவு ஆற்றல் மிகுந்த குழந்தை பிறப்பான். அவனுக்கு காயல் காலம் கம்மி, அதிக நாள் வாழ முடியாது. பார்க்க திண்டத்த காலனாக வாழ்வான். அவனுக்கு ஆயுள் அதிகம். அப்படி என்றால் சுவாமி பரமேசா, எனக்கு சிறந்த காலம் இருந்தால் போதும், எனக்கு அறிவாற்றல் மிகுந்த குழந்தை தேவை அப்படின்னு நோயினார். அதன் பிரகாரம் அவன் தேவையாளுக்கு ரிஷிபத்திரிக்கு மார்கன் என்ற ஒரு பெண் ஆண் குழந்தை பிறக்க செய்தார். ஆண் குழந்தை பிறக்க செய்து அவனுக்கு 16 வயது மட்டுமே கணக்கு. 16 வயது முடிந்தால் சமனாபுரி எடுத்து சென்று விடுவேன். ஆயுள் முடிந்து விட்டது. அப்படி என்று பிறக்க செய்தேன். பார்த்தான் மார்கண்டன், நமக்கு 16 வயது இன்றோடு கணக்கு முடிய போகிறது. அப்படி என்று நான் எடுத்தேன். பாசகன் எடுத்து மார்கண்டன் காயில் கணக்கு முடிந்து விட்டது. அவனோட உயிரை காண வேண்டும் என்று தொலைச்சினேன். அப்பொழுது பார்த்தான் மிருகண்டம். யாரு? மார்கண்டன். லிங்கத்தை நமக்கு பரம கடவுள் அல்லவா படி வந்தார். அவருடைய அருளால் நாம் பிறந்தோம் அல்லவா. அப்படி என்று பரம கடவுளை இறுக்கி கட்டி அறிந்தான் மார்கண்டன். பார்த்தேன் இருவரிவாகத்தானே பாசகன் எடுத்து ஒரே வழியாகத்தான் பரம கடவுளை சேர்த்து அல்லவா கட்டி எடுத்து வந்தது. பார்த்த உடனே பார்த்தார் பரம கடவுள். அடே யமா, கணக்க முடிக்க நீ யாரு? அப்படியே அண்டரண்ட சராசரத்திற்கு ஒன்றாக நின்று வலது காலை தூக்கி என் சிறைச்சல் மேல் வைத்து ஒரே முதல்ல நிராதல பாய் போய் சேர்ந்தேன். 3.25 ஜென்ம நாளையை மூச்சடை செய்தார். ஆனால் எங்க பிறப்பு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது, இறப்பு என்பது கிடையாது. அப்படி என்று பார்த்தார்கள் தேவர்கள். என்ன நடந்தது அதிசயம் என்று பார்த்தார். பரம கடவுளை கண்டு என்ன செய்தார்? பரமேஸ்வரனை கண்டு பரமேசா என்ன நடந்தது? எங்கே யமதர்மன் பிறப்பு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது, இறப்பு என்பது கிடையாது அப்படின்னு உரைத்தார்கள். உரைத்த உடனே யமதர்மனானவன் மூச்சாடி செய்திருக்கிறேன் தெரிவிக்க மீண்டும் எனக்கு உயிரை கொடுத்து தேவசபையிலே சட்டத்தையும் பட்டத்தையும் வகுத்தார்கள். ஆமாண்டா, எனக்கு இந்த சட்டமும் பட்டமும் எனக்கு தேவையில்லை. நான் பழிபட்டத்துக்கு அல்லவா ஆளாகி கொண்டிருக்கிறேன். பரமேசா தேவரிடத்தில் பணியாக செய்தேன். ஆனால் இன்று ஏற்கனவே யமதர்மன் யமனாக இருந்தாய், உன்மேல் பழி வராது. ஒருவன் உயிர் போக வேண்டும் என்றால் மருந்து குடிச்சு சத்தான், ஆக்சிடென்ட்ல சத்தான், ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக்கிட்டு சத்தான், சுருக்கு மாட்டி சத்தான், இப்படி அல்லவா பெயர் வரும். உங்கள் பெயரே வராது என்று யமன் பெயரே வரக்கூடாது. அப்படி என்று எனக்கு யமதர்ம ராஜாவாக இன்னைக்கு சொல்றாங்க பாம்பு கடிச்சு சத்தா, செருக்கு மாடி சத்தா, என் பேரே வராது, உன் பேரே வராது. ஆனா என்ற தினத்தில் ஆனால் யார் யார் பூலோகத்தில் இருந்து கணக்கு முடிந்தது. பார்க்கலாமா? ஆகட்டும்.
யார் என்ன தவறுகள் செய்து கவனவர் வந்திருக்கின்றார் அவர்களை கணக்கறிந்து என்னிடத்தில் காமிக்க வேண்டும். ஓடியா சித்திரபுத்திரம்லாம் ஓடியாங்க, கணக்கெல்லாம் ஓடியாங்க. நோட்டை எடுத்து பிரிச்சு பாத்தியா? பார்த்தேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு எதுவும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது இல்ல. ஐயா யாருக்குங்கிறீங்களா? யாருக்கு இந்த கணக்கு முடிஞ்சிருக்கு? குதிரை சேர்ந்த பல்ல இருக்கான்ல. ஆமா சொல்லு சொல்லு சொல்லு. எமனுக்கே கிடையாது. அங்க 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 எனக்கு இல்ல இல்ல. சரி சரி சரி. நீ பாத்தியா? நீ பாத்தியா? நான் பாத்துட்டா. என்ன நோட்டு தொலைஞ்சு போச்சுடா. நான் பார்த்தேன். என்ன என் ஏற்ற கேவன் தூக்கிட்டு போயிட்டா. ஏட்டு எடுக்க முடியாது போடி. நல்லா பாரு, இன்னொரு தடவை பாரு தருத்தி. ஏய் நல்லதெல்லாம் நடக்குது, எப்படி எப்படியோ போகுது. இங்க கிடக்கிறதையா எடுத்து நம்மளால சமாளிக்க முடியல. ஆமா, அப்படி இருக்கும்போது இது ஏன் புதுசா தேடுறாரு இவரு? அதானே ஏற்கனவே புடிச்சு வச்சவங்க என்னத்துக்கு இங்க வச்சு அரைச்சிக்கிட்டு அதாங்க அவங்கள பின்ன கொண்டு போய் நிறுத்துமே. ஆமா ஆகட்டும். வாடிமா உள்ள போயிட்டு வாடிமா. இங்கதான் விட்டு இருக்கா? நான் எங்கட போறேன்? அவன் கண்ணாடி போடாம சாமி சித்ராகுப்தா இவளை என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தால்? கொண்டக்கானவனை விட்டு ஒரு வயசு பையன் நடக்க முடியலைங்க. அருணாச்சலம் பண்றா, கையை பிடிச்சி இருக்கிறா. யாரு வீடு திறந்திருக்கோ அந்த வீட்டுல ஒரு படுத்துக்கிறான். அப்படியா? ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். தன்னுடைய கணவன் இருக்க மாட்டானுடைய பஞ்சனையை படுத்து அவனுக்கு அல்லவா சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடக்கூடாதுங்க. என்ன தண்டனை தெரியுமா? ஓ அக்கினி கம்பம் அல்லவா எழுதி கொண்டிருக்கிறது. அதை கட்டி அணை வேண்டும், இழுத்து தள்ளடா. அக்கினி கம்பத்தை போய் கட்டி போய் போடி. ஐயோ எரிது, ஐயோ எரிது, ஐயோ எரிது, ஐயோ எரிது, ஐயோ வேவுது, ஐயோ வேவுது, ஐயோ எரிது, அவ்வளவுதான். ஐயோ வேவுது. சாமி நான் அடுத்த தண்ணி தேமடி வாடி. என் பிரிச்சு துரோகம் பண்ண மாட்டேன் சாமி. அதோட இருப்பா. என் சாமி எரித்து சாமி சொல்றேன். சாமி போகணும் வேவுது சாமி சொல்றேன். ஆலப்பட்டுல முந்தா நாள் நடந்து தெரியுமில்ல? நம்ம கரண்ட் பிடிச்சிட்டு போயிட்டோம். ஈர துணியை போட்டு வச்சுட்டு அதை துணி மழை வருதுன்னு அதை போய் தொடலாம் மறுபடியும். அதான் தவறு. இந்த தகுடு சீட்ல கரண்ட் டச்சா இருக்குது, எடுத்தது போச்சு. அதான் போயிடுச்சு வந்துச்சேன். எங்க பாப்பா போச்சுன்னு இவன் போய் பிடிக்கலாமா? இவரு படுத்துட்டா. பொண்டாட்டி வந்து வேடிக்கை பாக்குது. என்ன பண்ணுவ? கையாட்டுறான், பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்றீன்னு. ஓடியாங்க 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 ஓடியாங்கன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள நீங்க முடிஞ்சு போச்சு. அது மாதிரி போய் இது ஏன் போய் ரெண்டு பேருமே ஒன்னே காப்பாது. நான் தாண்டி வந்து மாதிரி கட்டி பிடிக்க. நம்ம ரெண்டு பேரும் போகும்டா. அவன் எதை பண்றான்? யமதர்மன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போகும்டா. யமதர்மன் என்ன பண்றான்? அவனுக்கு முன்ன சித்ராகுப்தா என்ன செய்தால்? எனக்கு ஒரு கதை, எனக்கு ஒரு எப்படி எல்லா உயிரும் முடிக்கிறானே. ஆமா இந்த நெக்கி அன்னைக்கு மல்லாரு போகணும். அதான் கரிச்சிட்டு போச்சு. 18 நாள் உள்ள கிடந்தேன்னு ஒரே ஒரு உள்ள போனோம். பங்கப்பட்ட நாய் இது சிரிப்பு சத்தம் வாழுது. இப்பயாவது இந்த வேஷத்துல ஆயவா இருக்கிறான். காலையில ஒரு நாய் பாக்குமா? கொண்ட கணவன் பதிவிரதையாகத்தானே வாழ்ந்து வருகிறார். குனிந்த தலை நிமிராமல் படிக்கு கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லுகிறார். அதனால் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கணவனே கண்கொண்ட தெய்வம். தெய்வம் மாற்றானை பார்த்தே கிடையாது. இவளுக்கு நேர்முகமாக சொற்கப்படி அடை செய்யுங்கள். ஆகட்டும் ஆகட்டும். சாமி என்ன செய்கிறான்? வட்டிக்கு வட்டி வாங்கி கிட்டாமாய் எப்படி செய்தான்? நார்மலா இப்ப நடக்கிறது எல்லாம் பேங்க் வட்டி 1 ரூபாய். 1 ரூபாய். இந்த மன்றத்தை வட்டிக்குத ஆமா 2 ரூபாய். 2 ரூபாய். உலகத்துல உங்க மத்தவங்க வாங்கினா 3 ரூபாய் வட்டி. 3 ரூபாய் வட்டி. இந்த 15 வட்டி இருக்கா? ஆமா 10 ரூபாய் வட்டி. சரிதா? ஆனா அந்த மீட்டர் வட்டி வாங்குறான் பாருங்க, 100க்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. அப்படியா? அதுக்கு மட்டும் இல்ல, கொடுத்தா அதுக்கு ஒண்ணு வேணும்ன்றான். கோட்ரே 1000 ரூபாய் கொடுத்தா சும்மா தருவாங்களா? அப்படி வட்டி வாங்குறாங்க. என்ன தண்டனை தெரியுமா?
அங்கே மரச்செக்கு இருக்கிற அல்லவா ஆமா தலையாத்தானே இவனை கீழே துளைத்து, ஆமா அந்த சிக்கல போட்டு கஜ 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 கஜ. ஆகட்டும். சந்தோஷம். என்ன பண்ணாயோ சரிங்க ஆகட்டும். இவ்வாறாகத்தானே ஒவ்வொருவருக்கும் தண்டனை தண்டனை கொடுத்துட்டோம். கொடுத்தோம். உண்மையா? அம்மா தண்டனை கொடுத்துறேன் ஆமா. எனக்கு கை கால் வலிக்குது என் மேலுக்கு வந்து மயக்கம் வந்து எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காது தினம் வேலைக்கு வரான்னு அவனை போய் பிடிச்சான் இவனை போய் பிடிச்சான் இவன் உயிரை கொல்லு இங்க இருந்து போட்டு வாத கஷ்டமா இல்ல உடம்பெல்லாம் நீ வலிக்குது கட்டளை பிரகாரம் என்னோடு நீ இருங்க. என்னால முடியாது எனக்கு leave. ஆ, கணக்கு இருக்க வேண்டும். என்னால முடியாது லீவ் வேணும் லீவ் உனக்கு என்பது கிடையாது. நீ நான் தினம் சொன்னீங்க எவனால முடியும் உனக்கு லீவ் என்பது இல்ல. நீ உயிரை புடின்னு சொல்லிட்டே தான் இருப்ப உண்மைதான். என்னால முடியாது முடியாது. ஆமா உயிரை பிடிக்க வேண்டும். முடியாதுன்ற இன்னைக்கு லீவ் ஏய், முடியாது. அதுக்கு என்ன அவன் பண்ணலாம்? பாட்டுல பெருமதி அவன் படிச்சு போட்டு விடுறான் நான் பாட்டுல போய் புடிச்சு போடான்னு சொல்லி விடுறான் யாரு, யாரு, யாரு? பெருமதி அவன் உயிரை உண்டாகிட்டே இருக்கிறான் பெருமதி அவன் உயிரை உண்டாகிட்டே இருக்கிறான் உயிராயிட்டே இருக்குது. அப்புறம் நீ போய் பிடிச்சிடுவான்ற நான் இந்தாண்ட போய் பிடிச்சி வந்தா அங்க 2 பிறக்குது இந்தாண்ட போய் பிடிச்சி வந்தாங்க 3 குழந்தை பிறகுது பேப்பர்ல வருது அப்ப பெரம்பலூர் ஆஸ்பத்திரியில ஒருத்தருக்கு 8 பிள்ளை பிறந்திருக்கு. இந்த மாதிரி பிறந்தா நான் எப்படி போய் பிடிப்பேன் ஒருத்த உயிர் தான் கேட்பேன் அது 7 பேர் போய்க்கிறோம் அப்படியா? அப்ப இது ஒற்பனை மன்றம் யார்? சத்தியலோகத்த வாசகனாகிய சதுர்முக பிரமணா. ஆமாங்க பிரமணன் நிறுத்தினா